பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதில் 50 அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன், முறைகேடு நடத்த கிராமம் ஒன்றிலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் மற்றும் திட்டத்தில் எவ்வாறு நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் ஆகியோர் நம்மோடு நேரலையில் இணைந்துள்ளனர். இந்த செய்தியாளர்களிடம் பேசுவதற்கு முன்னதாக இதுகுறித்த ஒரு தொகுப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 முதல் 2020 வரை முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 50 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுவரை 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50 அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாகையில் 146 பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியில் 1 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக 10 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இது மிகப்பெரிய முறைகேடு வழக்கு என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் 2 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்திருப்பதாக ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர். பஞ்சாயத்து செயலாளர்கள், தொகுதி மேம்பாட்டு அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக முன்பதிவு செய்து பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் நிதியை தவறாக பெற்றது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படும் ஆவாஸ் மென்பொருள் செயலியை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். தகுதியற்ற நபர்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் நிதி அளிக்கப்பட்டு வீட்டை கட்டியது போல் புகைப்படம் எடுத்து மோசடியாக செயலியில் பதிவேற்றம் செய்தது ஆதாரங்களுடன் கண்டறியப்பட்டுள்ளது. பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் நடந்த மெகா ஊழலில் இன்னும் எத்தனை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளது, அப்போதைய அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எந்தெந்த அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளது என பல்வேறு கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர்களிடம் கேட்டு பெறலாம். முதலாவதாக அன்பரசன், இந்த பிரதமரோட வீடு வழங்கும் திட்டத்தோட நோக்கம் என்ன? இதுல முறைகேடு நடந்ததா? இப்ப 50 அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணையானது தொடங்கி இருக்கு. விசாரணையோட போக்கு என்னென்னவா இருக்கும்? முழுமையான விவரம். பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் மெகா மோசடி நடந்திருப்பதாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது 50 அதிகாரிகள் மீது தமிழகம் முழுவதும் 50 அதிகாரிகள் மீது தமிழகம் முழுவதும் 7 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வீடு கட்ட வசதியற்ற ஏழை மக்களுக்காக பிரதமர் வீடு வழங்கும் திட்டமானது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக ஏழை மக்களுக்காக சுமார் 2,77,290 ரூபாய் அளவில் மத்திய அரசு அவர்களுக்கு வழங்கி, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏற்ற பொருட்களையும் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தில் சுமாராக தமிழகம் முழுவதும் சுமார் 3 கோடிக்கு மேல் மெகா மோசடி செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது 7 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி என்னவென்று பார்த்தால், கடந்த மே மாதம் திருவள்ளூர் மாவட்டம் சாணப்புத்தூர் பகுதியில் வீடு கட்டும் திட்டத்தில் மெகா மோசடி நடந்திருப்பதாக புகார் கிடைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கு சென்று பார்த்தபோது ஊராட்சி மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் தங்களது பெயரில் போலியாக வீடுகளை கட்டியதாக மோசடி காட்டி அந்த பணத்தை சுமார் கையாடல் செய்தது தெரிய வந்தது. சுமார் 31 லட்சம் அளவில் இவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று கடந்த மார்ச் மாதம் நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய கீழவேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய 146 பயனாளர்களுக்கு புதிதாக வீடு கட்டியதாக கணக்கு காட்டி அதிலிருந்து சுமார் 1 கோடி அளவில் மோசடி செய்திருப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இதில் சம்பந்தப்பட்ட 50 அதிகாரிகள் மீது தமிழகம் முழுவதும் சுமார் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே திருவள்ளூர் மாவட்டம் சாணப்புத்தூர் ஊராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன், முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, அதேபோன்று முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள், முன்னாள் மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர், முன்னாள் ஒன்றிய பொறியாளர் நரசிம்மன், முன்னாள் ஒன்றிய பொறியாளர் சதாசிவம், முன்னாள் ஒன்றிய பொறியாளர் கோவிந்தராஜ் ஆகிய நபர்கள் மீது திருவள்ளூர் மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாகப்பட்டினம் கீழவேலூர் பகுதியில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் எம் அன்பரசு, முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள்மொழி, முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமலை கண்ணன், எஸ் வெற்றிவேல், இளநிலை பொறியாளர் ராஜகண்ணன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், மேற்பார்வையாளர் செல்வம் ஆகிய
உள்ளிட்ட 50 நபர்கள் மீது தமிழகம் முழுவதும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடிகள் அனைத்துமே 2016 2020 ஆண்டுக்குள், அதாவது அதிமுக காலகட்டத்தில் நடந்ததாக அதிகாரிகள் தற்போது தங்களது எஃப்ஐஆரில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மோசடி அனைத்துமே தகுதியற்ற நபர்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் இதை கட்டி, அதே போன்று பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற செயலாளர் உள்ளிட்ட ஒரு பெயரில் போலியாக கட்டப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் எத்தனை மாவட்டங்களில் எவ்வளவு மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் என்பது குறித்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை கையில் எடுத்திருக்கிறார்கள். தற்போது வரை வழக்கு பதிவு செய்யப்பட்ட 50 நபர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த முறைகேட்டில் யார் யார் மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற உள்ளிட்ட நிறைய விஷயங்களை குறிப்பிட்டீங்க அன்பரசன். தொடர்ந்து அடுத்ததா பாலவெற்றிவேல், இப்ப அன்பரசன் குறிப்பிட்ட மாதிரி இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கறதே ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது தான். ஆனா ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க இதன் மூலமா முறைகேட்டா பணம் பெற்றதா ஒரு புகார் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியில இருந்து, இந்த முறைகேடு நடந்த ஒரு பகுதியில இருந்து நீங்க இப்ப இணைஞ்சிருக்கீங்க. இந்த முறைகேடு தொடர்பா அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்க இருக்கிற பகுதியில எவ்வளவு முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு? வீடு இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடாது, குடிசைகளில் வாழக்கூடாது என்பதற்காக அரசாங்கங்கள் தீட்டியுள்ள நல்லதொரு திட்டங்கள் தான் இதுபோன்று ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம். அப்படி ஒரு திட்டத்துல முறைகேடு நடந்திருக்குது என தெரிந்தவுடன் புதிய தலைமுறை சார்பில் இன்று காலை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சானாபுத்தூர் கிராமத்தில் நேரடியாக கள ஆய்வு செய்தோம். அப்போதுதான் நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், இந்த கிராமத்திற்குள்ள நுழையும் போதே பல வீடுகள் இடிக்கப்பட்டும் சில வீடுகள் கட்டுமானத்தில் கட்டப்பட்டும் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று இங்கு இருப்பவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் சொன்னது, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு கட்டப்படாத, அதாவது வீடுகளே கட்டப்படாத 11 பேருக்கு 2,77,000 ரூபாய் மதிப்பிலான அந்த ஒதுக்கீடு தொகை கொடுக்கப்பட்டது. ஆனால் வீடு கட்டியவர்களுக்கு இன்னமும் பணம் ஏதும் கொடுக்கவில்லை என்கிற ஒரு புகார் எழுந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுதான் சானாபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள நுழைஞ்சோம்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, ஆறுமுகம் என்கிற விவசாயிக்கு சொந்தமான ஒரு வீடு. இந்த வீடை கட்டுறதுக்கு அவர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அப்ளை செஞ்சிருந்தார். ஆனால் இதுவரையும் 2 தவணை பணம் மட்டுமே வருவதாக தெரிவிக்கிறார். இது குறித்து நம்ம நேரடியாகவே அவரிடம் கலந்துரையாடலாம். ஆறுமுகம்னா வணக்கம்னா, நீங்க இப்போ இந்த வீடு கட்டுற திட்டத்தை பொறுத்தவரையும் நீங்க எவ்வளவு தொகை வாங்கி இருக்கிறீங்க? இதுக்காக எவ்வளவு அலைச்சல் உங்களுக்கு இருக்கு? ஐயா 2 முறை கொடுத்துருக்குறாங்க ஐயா. 27,000 27,000 2 முறை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போனாலும் பில்லு போடலை, பிடிஓ ஆஃபீஸ் போனாலும் பில்லு போடலை. இந்த வீடு அப்படியே இருக்குது. நாங்கள் தாலியை வச்சு வீடு கட்டியிருக்கோம். அதை நீங்கள் ஆவணம் செய்து மன்னிப்போட எங்களுக்கு பில்லு வழங்கினா நன்மையாக இருக்கு. சானாபுத்தூர்ல இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தொகை முழுமையாக வராமல் இருக்கிறதுன்னா? ஒரு 25 பேருக்கு இருக்கு ஐயா. ஒரு 5 பேர் தான் கட்ட முடியாது. அதுவும் பேங்க்கில் நகை மூலியமாக வசூல் பண்ணுறாங்க. ஓஏபி காசு, நகை வைக்கிற காசு, 100 நாள் காசு, இதெல்லாமே பில்லில் வசூல் பண்ணுறாங்க. கொடுத்தது காசு வசூல் பண்ணுறாங்க. கட்டின வீட்டுக்கு பில்லுக்கு போடணுமா வேணாவங்க ஐயா? சரிங்கண்ணா. வனிதாமா, நீங்க சொல்லுங்கம்மா. அது ஏன் அந்த பில்லை கொடுத்தீங்க? வீட்டுக்கு பில்லு போட முடியல, அந்த காசு எதுக்காக அந்த தொகை கொடுக்குறோன்னு சொன்னீங்க? அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம், எவ்வளவு காசு செலவாயிருக்குது. நாங்க அந்த பில்லை நம்பி தானே கட்டணும். தொடர்ச்சியாக இங்குள்ள பயனாளர்கள் தெரிவிப்பது பார்க்க முடிகிறது. நாங்க வீடு கட்டுறோம், ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை கொடுக்கவில்லை. சிலர் வீடே கட்டவில்லை, அதற்கான பதிவும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் முறைகேடாக அவர்களுக்கு இந்த சானாபுத்தூர் கிராமத்தில் மட்டும் 31 லட்சம் ரூபாய் பரிமாற்றம் நடந்திருக்கு. 11 பேர் முறைகேடாக வீடே கட்டாமல் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக ஊராட்சி ஒன்றிய தலைவர் பிர்லா உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தவணை முறையில தான் இந்த திட்டத்தின் மூலமா பணம் வந்ததாகவும், அதை நம்பி வீடு ஆரம்பிச்சு இப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறதாவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதை கேட்டோம். அடுத்ததாக செய்தியாளர் ராஜ்குமார், குறிப்பா இந்த திட்டத்தோட முறைகேடு முதல்ல எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு? ஏன்னா அதிமுக ஆட்சியில 2016 இருந்து 20 வரைக்கும் இந்த முறைகேடு அப்படிங்கறது நடந்திருக்கு. எப்படி இது வெளிச்சத்துக்கு வந்துச்சு? அது மட்டும் இல்லாம இப்ப அரசு மூலமா பணம் கொடுக்கறாங்க அப்படின்னா ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. பாலவெற்றிவேல் குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு தவணையா இருக்கும். இடத்தை அதிகாரிகள் நேர்ல போய்
போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆவாஸ் செயலி இருக்கு, அதுல வந்து கட்டுமானங்கள் தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கு? பிரியதர்ஷினி, மத்திய அரசினுடைய பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் நாடு முழுவதுமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சித்துறையும் அதே போன்று நகர்ப்புறங்களில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாகவும் அதிகாரிகள் பயனாளிகளுக்கு அதற்கான தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். கிராமப்புறங்களில் பயனாளிகளுக்கு 2,75,000 அதே போன்று நகர்ப்புறங்களில் வீடு கட்டக்கூடிய பயனாளிகளுக்கு 2,10,000 ரூபாய் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த தொகை 4 கட்டங்களாக பயனாளிகளுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கையை கண்காணித்து அதற்கான பணிகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வீடு கட்டும் பொழுதே அதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய பொழுதே முதல் கட்ட தொகையும், கட்டுமான பணி நடைபெற்று வரும்பொழுது ஒவ்வொரு கட்டங்களாக மொத்தமாகவே 4 கட்டங்களாக பயனாளிகளுக்கு அதற்கான தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய நிதி உதவியின் கீழ் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதில் தொடர்ச்சியாக ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது 2018ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்தே அதற்கான தொகை நீண்ட ஆண்டுகளாக காத்திருந்து தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று புகார் தெரிவித்திருந்தார்கள். எந்த பயனாளி விண்ணப்பம் செய்திருக்கார்களோ அதே பயனாளிக்கு வேறொரு பெயர் இருக்கக்கூடிய ஒரு பயனாளிகளுக்கு அதற்கான நிதி வழங்கப்பட்டதாகவும் அதற்கான முறைகேடு நடந்ததாகவும் புகார் தெரிவித்து அதே போன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடுக்கப்பட்டு முறைகேடு நடந்தது உறுதி செய்யப்பட்டது. இப்பொழுது நாம் கள ஆய்வு செய்து செய்தியாளர் பாலா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து வழங்கிய தகவலை போன்றுதான் முறையாக விண்ணப்பம் செய்த பயனாளிகளுக்கு கிடைக்காமல் ஒரு சில இடங்களில் வேறு பெயர் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு அதற்கான நிதி வழங்கியதும் அதே போன்று 4 கட்டங்களாக வழங்க வேண்டிய நிதி முறையாக கிடைக்காமல் இருந்தது போன்ற சிக்கல் இருந்ததை இந்த புகார் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது முறைகேடு நடந்ததும் ஊழல் நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதை அதிகாரிகள் முறையாக விசாரணை நடத்துவதாகவும் அதே போன்று திருவள்ளூர், நாகப்பட்டினம், சிவகங்கை போன்ற இடங்களில் இதற்கான நடவடிக்கையும் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் உரிய அடிப்படையில் இதற்கான விசாரணை நடந்து வருவதாகவும் அதிகாரிகளும் நமக்கு தெரிவிக்கிறாங்க. பிரியதர்ஷினி, வீடில்லா ஏழைகளுக்கு வீடு வழங்கும் இந்த பிரதமரின் திட்டம் மூலமா பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலாவே இருக்கு. குறிப்பா ஏழைகளுக்கு போக வேண்டிய பணம் அவங்களோட வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்படாம மற்ற அதிகாரிகள் அது போக முறைகேடா மற்றவர்களோட வங்கி கணக்குகள்ல வரவு வைக்கப்பட்ட விவரங்களும் தெரிய வந்திருக்கு. தற்போது வரைக்கும் 50 தமிழக அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மேலையும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் அன்பரசன், பாலவெற்றிவேல் மற்றும் ராஜ்குமார் ஆகிய மூவருக்கும் நன்றி.